மீண்டும் திமுக தான் வரும்னு நடிகர் வடிவேல் வந்து சொல்றாரு. வடிவேல் சொன்னால் நல்லது தானே. சொன்ன காமெடியாக தானே எடுத்துக்கிறோம். நம்ம வடிவேல்னாலே காமெடி தான். என்ன அவர் 2011 ஓட்டு கேட்டு வந்தார். அவர் ஒரு பக்கம் வந்தார், குஷ்பு ஒரு பக்கம் வந்தாங்க. மக்கள் ஜனம் பார்த்தீங்கன்னா அவர் பேச பேச சிரித்து மகிழ்ந்தாட்டாங்க. ஆக ஓட்டு பூரா திமுகவுக்கு கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லையே, எதிர்கட்சியாக கூட வரலையே. கேப்டன் தானே எதிர்கட்சி தலைவராக வந்தார். அதனால் நம்ம வடிவேல் பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா? அவர் ஜாலியாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். திமுக 200 தொகுதி உறுதி, ஆனால் 200க்கு மேற்பட்ட தொகுதி திமுக தான் வெல்ல. மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் தான் வருவார்ன்றாரு. யார் சொல்கிறா? வடிவேல் சொல்கிறாரு. அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, வடிவேல் சொல்கிறது காமெடியாக தான் எடுத்துக்கணும். தண்ணியிலேருந்து மிதந்துட்டு இருக்கு. ஆனால் மேயர் அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் மிதக்கல, தண்ணி நிற்கல மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எப்போவுமே ஃபோட்டோ ஷூட்டிங் தான். எப்போவுமே அந்த தண்ணி இருக்கிற பக்கமே போக மாட்டாங்க. எப்போவுமே அவங்க போகிறதில்ல. நாங்களாம் வரைஞ்சி கட்டி எங்களை அம்மா வந்து பார்ப்பாங்க. 2015 அந்த பொதுவாக புயலில் வரும்போது நாங்கள் அங்கே இருந்தோம். நாங்கள் எங்களுடைய செயல்பாடு அங்கேருந்து பார்ப்பாங்க. என்ன நீங்கள் போனீங்களா வச்சிங்களான்னு கேட்குறதுக்கு அங்கே பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிர்வாக திறமை. ரெண்டாவது ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம ஈஸியாக நம்ம முதலமைச்சரை ஏமாற்றிடலான்னு நினைக்கிறாங்க மற்றவங்க. அதனால தான் இதோடைய வெளிப்பாடு. மதுரையில் வந்து ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் நடக்கும். இப்போ வந்து ஜனவரி 8 முன்கூட்டியே நடத்துகிற மாதிரி ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டியிருக்காங்க இல்லையா? அதில் நடத்துகிற மாதிரி திட்டம் நடந்துட்டு. அதாவதுங்க, தேவையில்லாமல் ஒரு மைதானத்தை இந்த வணிக வரித்துறை அமைச்சர் கேட்டு கட்டிவிட்டார். மக்களுடைய வரிப்பணம் 48 கோடி ரூபா. அந்த வரிப்பணத்தை கொண்டு போய் பால் அடிச்சிருக்கார். இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக ஒரு மைதானம் தேவையா? இவ்வளோ பெரிய மைதானம் இவ்வளோ ரூபா தேவையா? மக்களுடைய பயன்பாடு. இங்கே பாருங்கள், குடிநீர் பிரச்சனை இல்லை, சரியாக இல்லை, சாக்கடை போகுது, சாக்கடை ஒழுங்காக போகிறதுக்கான வழி இல்லை. இதுக்கான தீர்வுகளை இந்த அமைச்சர், இந்த வணிக வரித்துறை அமைச்சர் செய்கிறதே இல்லை. இங்கே இருக்கிற அமைச்சர் வந்து அவர் தான் இப்போ எல்லாமே ஆளினால் அழகுராஜா மாதிரி இருக்கார். யார்? வணிக வரித்துறை அமைச்சர். அவர் தான் ஆளினால் அழகுராஜா. அவர் என்னன்னா தேவையில்லாமல் கொண்டு போய் இதை கட்டடம் கட்டி இதுக்காக இதுவே வந்து ஜல்லிக்கட்டு கொண்டு வந்து நடத்தணும். ஏன்னா அந்த மைதானம் சும்மா கிடக்குன்னு ஊடகங்கள்லாம் நீங்கள் எழுதிடுறீங்க. அதனால அவர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சார், மழை நிவாரண பணிகளை வந்து ஆய்வு செஞ்ச துணை முதலமைச்சர் வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாமே வந்து ஆய்வு பண்ணதா சொல்லி சமூக வலைகள்லாம் வந்து பரப்பிட்டு வராங்க. இது செய்தித்துறை விளக்கம் வர கொடுத்துருக்கீங்க சார். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதாவதுங்க, இதை பற்றியெல்லாம் விளக்கமாக நாளை காலையில் நான் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நான் விரிவாக இந்த மழை நிவாரணத்தில் இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்குது, எங்களுடைய ஆட்சி காலத்தில் வறட்சியாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும், இது போன்ற பெரும் மழையாக இருந்தாலும் அதை எப்படியெல்லாம் நாங்கள் சமாளித்து மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல், எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்களுக்கு உரிய முறையில் அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்து, ரெண்டாவது விலைவாசி அந்த அவங்க பகுதியிலேயே காய்கறிகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி, பலசரக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரிலாம் செஞ்சோம். நடமாடும் காய்கறி கடை அப்படின்லாம் செஞ்சோம். மழை காலத்தில் பொதுவாக வெங்காய விலையெல்லாம், பெரிய வெங்காயம்லாம் விலை கூடும். அப்போ நாங்கள் அதெல்லாம் இறக்குமதி பண்ணி எகிப்திலேருந்து இறக்குமதி பண்ணி கூட செஞ்சோம். அது மாதிரி இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை, விலைவாசி ஏற்றம் யாருன்னா ஏறிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நாளைக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். மேற்கு தொகுதியை கைப்பற்றணும்னு சொல்லி அமைச்சர் மூர்த்தி குடியிருப்பு நல சங்கங்கள் தொடர்ந்து பார்த்து சந்திச்சு வந்துகிட்டு இருக்காரு, குறைகளை கேட்டுட்டு வராரு. குடியிருப்பு நல சங்கத்தை இன்றைக்கி தான் அவர் பார்க்குறாரு. குடியிருப்பு நல சங்கத்துக்கு தேவையான உதவிகளை நான் 15 வருஷமாக சட்டமன்ற உறுப்பினராக 10 வருஷம் அமைச்சராக இருக்கும்போது அவங்களுக்கு தேவையை நிவர்த்தி பண்ணியிருக்கேன். அதனால் யார் நல்லவங்க, யார் டைமிங்க்கு வர்றவங்க, திருவிழாவுக்கு வர்றாங்கன்றலாம் தெரியும். திருவிழாவுக்கு வந்துட்டு போகிறவங்க போவாங்க. இப்போ மூர்த்தி அமைச்சர் வந்து அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவர் வந்து தன்னுடைய இதுக்கு வந்து தன்னுடைய பங்குக்கு வந்து அவங்க எல்லாம் மக்களை செஞ்சுருக்காங்க. மக்களுடைய இங்கே இருக்கிறவங்க அடிப்பட்ட மக்கள் இவங்களுடைய நிலையை பூர்த்தி பண்ணியிருக்காரா? இப்போ காமாட்சிபுரத்தில் தொடர்ந்து 1 மாதமாக சாக்கடை நீர் கலக்குறதுன்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே வந்து மேலமாத்தூரில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போக வேண்டியிருக்கு காமாட்சிபுரத்தில். இவங்க வயசுக்கு போக முடியுமா? தூய்மை பணியாளர்கள் இதுக்கு பணிக்கு வேறு போகணும். என்னத்தா காசும் வாங்கிட்டு 12 ரூபாயும் வாங்கிட்டு அவங்களே கேளுங்க. இதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த அமைச்சருக்கு நேரம் இல்லை. ஆனால் அந்த சங்கங்களை பட்டும் சங்க நிர்வாகிகளை பார்க்குறதுக்கு மட்டும் நேரம் இருக்கா? இன்னைக்கு கூட ஏதோ ஒரு இது கூட பார்த்தோம். அவர் இவங்க நிலைமை சொல்லி தொடர்ந்து நீங்கள் தானே செய்யிருக்கீங்க. நான் இருக்கேன்னா எங்களுடைய இது நிறைவேற்ற இடத்துல யார் இருக்கா?
அந்த மாநகராட்சியுடைய நிர்வாகத்தை பஞ்சாயத்து போர்டில் யார் இருக்கா? அதிகாரி யார் சொல்கிறத கேட்குறாங்க? என்னுடைய நிதியில் நான் விருப்பப்பட்டு எந்த மக்களுக்கும் செய்ய முடியாத சூழ்நிலையை வணிக வரித்துறை அமைச்சர் செய்கிறாரு. நான் இது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எத்தனை தடவை வணிக வரித்துறை அமைச்சர் என்னுடைய திட்டத்தில் அவர் அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மேற்கு தொகுதியில் என்னுடைய கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. ஈவன் நம்ம பறவை பேரூராட்சி ஒன்று தான் எங்களுடைய பேரூராட்சி. அதோட சேர்மன் அந்த சேர்மனை செயல்பட விடலை. அங்கே ஈவோட்ட சொல்லி எந்த திட்டமாக இருந்தாலும் ஒரு சேர்மனுக்கு தெரியாமல் நடத்துகிறாங்க. இதுதான் ஜனநாயகமா? இதுதான் அவங்க கொடுக்குற சமூக நீதியா? என்ன பாருங்கள். அதனால் அவர் சும்மா வெளிவேஷம். திமுக என்றாலே வெளிவேஷம். அது வணிக வரித்துறை அமைச்சர் இதுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் என்ன செட்டு போடுறது, ஆமாம் மேற்கூரை போடுறது. அது இப்போ நாங்கள் போட்டால் போடக்கூடாது. இவர் என்ன கையை காமிச்சு விட்டுறாரு. என்ன அமைச்சர் கையை காமிச்சு விட்டுறாரு. அவர் போட்டு கொடுக்குறாரு. நல்ல வலுவாக இருக்கார். வலுவாக நாளைக்கு வலுவாக இறக்குவார். ஆனால் பணத்தை வலுவாக இறக்க போகிறாரு. வலுவாக இறக்குவார். ஆனால் மக்கள் வாங்கிட்டு நல்லா அதெல்லாம் வாங்கத்தான் போகிறாங்க. பாவம், அவங்க பாவப்பட்ட மக்கள் வாங்கணும். ஆனால் இது மட்டும் தீர்வு இல்லை. விலைவாசி ஏற்றம் இதெல்லாம் இது சொன்னால் நான் போயிட்டே இருக்கோம். நாளைக்கு பார்ப்போம்.